For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் என்பவை மத்திய அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படும் ஆட்சி பகுதிகளாகும். மாநிலங்களைப் போல இவற்றுக்கு தனித்தனி அரசாங்கம் முழுமையாக இருக்காது, சில விதிவிலக்குகள் தவிர. இவற்றை மத்திய ஆட்சி பகுதிகள் என்றும் அழைக்கலாம். யூனியன் பிரதேசங்கள் ஏன் உருவாக்கப்பட்டன? இவை மாநிலமாக அந்தஸ்து பெற முடியாததற்கு கீழ்க்கண்ட காரணங்கள் உள்ளன. நிர்வாக மற்றும் அரசியல் காரணம்: டெல்லி தலைநகரம் என்பதால் மற்றும் சண்டிகர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களுக்கும் தலைநகராக இருப்பதால். கலாச்சார தனித்துவம் கல்ச்சரல் டிஸ்டிங்டிவ்னஸ்: புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரம் மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி போர்ச்சுகீசிய கலாச்சாரம் ஆகியவை அண்டை மாநிலங்களிலிருந்து வேறுபட்டுள்ளதால் தனித்து இயங்குகின்றன. உத்திசார் முக்கியத்துவம் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்: அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் மற்றும் லடாக் ஆகியவை நாட்டின் பாதுகாப்பு தந்திரோபாயங்களுக்கு மிக முக்கியமானவை. பின்தங்கிய மற்றும் பழங்குடியினர் பகுதிகள்: மிசோரம், மணிப்பூர் போன்றவை முன்பு யூனியன் பிரதேசங்களாக இருந்து பின்னர் மாநிலமாக மாற்றப்பட்டன. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3 மற்றும் கூட்டாட்சி விளைவுகள். அரசியலமைப்பின் பிரிவு 3 என்றால் என்ன? What is Article 3? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 இல் உள்ள சரத்து 3 நாடாளுமன்றத்திற்கு மாநிலங்களின் பிராந்தியத்தை மறுசீரமைக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. இது நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள வலிமையான ஒற்றையாட்சி சார்பு யூனிட்டரி பயஸ் அதிகாரங்களில் ஒன்றாகும். சரத்து 3 இன் கீழ் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள். சரத்து 3 இன் கீழ் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். புதிய மாநிலத்தை உருவாக்குதல், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களை இணைப்பதன் மூலம் அல்லது ஒரு மாநிலத்தின் பகுதியை பிரிப்பதன் மூலம் புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். மாநிலத்தின் பகுதியை அதிகரித்தல், எந்தவொரு மாநிலத்தின் பரப்பளவையும் அதிகரிக்கலாம். மாநிலத்தின் பகுதியை குறைத்தல், எந்தவொரு மாநிலத்தின் பரப்பளவையும் குறைக்கலாம். உதாரணம்: தெலுங்கானா மாநிலம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. எல்லைகளை மாற்றுதல், எந்தவொரு மாநிலத்தின் எல்லைகளையும் மாற்றியமைக்கலாம். பெயரை மாற்றுதல், எந்தவொரு மாநிலத்தின் பெயரையும் மாற்றியமைக்கலாம். நடைமுறையும் நிபந்தனைகளும். சரத்து 3 இன் கீழ் ஒரு சட்டம் இயற்றப்படும்போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை. குடியரசுத் தலைவரின் பரிந்துரை: இத்தகைய மசோதா குடியரசுத் தலைவரின் முன் அனுமதியுடன் மட்டுமே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடியும். சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் கருத்து: குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் கருத்தை அறிவதற்காக அனுப்பி வைக்கிறார். அங்கீகாரம் கட்டாயம் இல்லை. மாநில சட்டமன்றம் தெரிவித்த கருத்தை நாடாளுமன்றம் அல்லது குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. குறித்த காலத்திற்குள் மாநிலம் பதில் அளிக்க தவறினாலும் நாடாளுமன்றம் அடுத்தகட்ட நடவடிக்கைக்குச் செல்லலாம். பிராந்திய மறுசீரமைப்பின் பின்னணியில் முக்கியத்துவம். சரத்து 3 சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் அரசியல் வரைபடத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியது. மாநிலங்களின் மொழிவாரி மறுசீரமைப்பு 1956. பிராந்திய ஒருமைப்பாட்டை குலைக்காமல் மொழி அடிப்படையிலான மாநிலங்களின் மறுசீரமைப்பை செயல்படுத்த இது ஒரு சட்டரீதியான அடிப்படையை வழங்கியது. புதிய மாநிலங்களின் உருவாக்கம். மகாராஷ்டிரா, குஜராத் 1960, பஞ்சாப், ஹரியானா 1966, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட் 2000 மற்றும் தெலுங்கானா 2014 போன்ற புதிய மாநிலங்களின் உருவாக்கம் இந்தச் சரத்தின் மூலமே சாத்தியமானது. மறுசீரமைப்பின் நீடித்த தன்மை. இந்தச் சரத்து பிராந்திய சமநிலை, நிர்வாக வசதி மற்றும் மக்களின் உணர்வுகளின் அடிப்படையில் இந்தியாவின் புவியியல் அமைப்பை தேவைக்கேற்ப மாற்றியமைக்கும் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. கூட்டாட்சிக்கு அதன் விளைவுகள். இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஃபெடரலிசம். சரத்து 3 ஆனது இந்திய கூட்டாட்சி அமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கே சவாலாக அமைகிறது. இதன் விளைவுகள் பின்வருமாறு.
மாநிலங்களின் பிராந்திய ஒருமைப்பாடு இல்லை. லேக் ஆஃப் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. விளைவு: அமெரிக்கா போன்ற உண்மையான கூட்டாட்சி அமைப்புகளில் மத்திய அரசு மாநிலங்களின் பிராந்திய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற கடமைப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் நாடாளுமன்றம் மாநிலங்களின் விருப்பத்திற்கு எதிராக அவர்களின் நிலப்பரப்பை மாற்றலாம். விளைவு: இந்திய கூட்டாட்சியில் மாநிலங்கள் வெறும் அழிந்து போகக்கூடிய நிர்வாக அலகுகள், இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் மட்டுமே. இது மாநிலங்களின் மீதான மத்தியின் மேலாதிக்கத்தை வலியுறுத்துகிறது. ஒற்றையாட்சிச் சார்புக்கான நிரூபணம். ப்ரூஃப் ஆஃப் யூனிட்டரி பயஸ். விளைவு: ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களின் விருப்பத்திற்கு எதிராகவோ அல்லது ஒரு மாநிலச் சட்டமன்றம் நிராகரித்த பின்னரோ நாடாளுமன்றம் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு பகுதியை விலக்க முடியும் என்பது மத்திய அரசுக்குச் சார்பான அரசியலமைப்பின் அடிப்படை பண்பை நிரூபிக்கிறது. இது இந்தியாவின் அரை கூட்டாட்சி குவாசி ஃபெடரல் தன்மையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. அரசியல் ரீதியான நிர்பந்தம். பொலிட்டிக்கல் கோஅர்ஷன். விளைவு: புதிய மாநிலங்களை உருவாக்குவது அல்லது மாநிலங்களின் எல்லைகளை மாறுவது போன்ற முடிவுகள் பெரும்பாலும் தேசிய கட்சியின் அரசியல் நலன்களோடு இணைக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு தேசிய கட்சி தன் அரசியல் பலத்தை அதிகரிக்கச் சிறிய மாநிலங்களை உருவாக்க முன்வரலாம். இது கூட்டாட்சி அமைப்பில் அரசியல் அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மாநிலங்களுக்கிடையேயான தகராறுகளை தூண்டுதல். விளைவு: சரத்து 3 ஐ பயன்படுத்தி ஒரு மாநிலத்தை பிரிப்பது அல்லது எல்லைகளை மாறுவது எஞ்சியுள்ள மாநிலங்களுக்கு இடையே நீர் பகிர்வு, தலைநகர உரிமை அல்லது வருவாய் ஆதாரங்கள் குறித்து கடுமையான தகராறுகளை தூண்டுகிறது. உதாரணம்: ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இடையேயான நீடித்த பிரச்சினைகள். Discuss the significance of Article 3 of the Indian Constitution in the context of territorial reorganization and its implications for federalism. பிராந்திய மறுசீரமைப்பின் பின்னணியில் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3 இன் முக்கியத்துவம் மற்றும் கூட்டாட்சிக்கு அதன் விளைவுகள் விவாதிக்கவும். Article 3 of the Indian Constitution empowers Parliament to form new states, alter boundaries, or rename existing states. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3 புதிய மாநிலங்களை உருவாக்க, எல்லைகளை மாற்ற அல்லது ஏற்கனவே உள்ள மாநிலங்களை மறுபெயரிட பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. Significance. முக்கியத்துவம். Territorial reorganization. Article 3 enables Parliament to reorganize state boundaries, facilitating the creation of new states or adjustment of existing ones. பிராந்திய மறுசீரமைப்பு. பிரிவு 3 மாநில எல்லைகளை மறுசீரமைக்க, புதிய மாநிலங்களை உருவாக்க அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை சரிசெய்ய பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. Federal flexibility. This provision allows for flexibility in the federal structure, enabling the country to adapt to changing circumstances and regional demands. கூட்டாட்சி நெகிழ்வுத்தன்மை. இந்த விதி கூட்டாட்சி கட்டமைப்பில் நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கிறது, நாடு மாறிவரும் சூழ்நிலைகள் மற்றும் பிராந்திய கோரிக்கைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க உதவுகிறது. Implications for federalism. கூட்டாட்சிக்கான விளைவுகள். Centralized authority. Article 3 vests significant authority in Parliament, potentially limiting state autonomy. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். பிரிவு 3 பாராளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை வழங்குகிறது, இது மாநில சுயாட்சியை கட்டுப்படுத்தும். State boundaries. The provision enables Parliament to alter state boundaries without requiring state consent, which can impact state identity and autonomy. மாநில எல்லைகள். இந்த விதி மாநில ஒப்புதல் தேவையில்லாமல் மாநில எல்லைகளை மாற்ற பாராளுமன்றத்திற்கு உதவுகிறது, இது மாநில அடையாளம் மற்றும் சுயாட்சியை பாதிக்கும். Regional demands. Article 3 provides a mechanism for addressing regional demands and aspirations, promoting national integration and stability. பிராந்திய கோரிக்கைகள். பிரிவு 3 பிராந்திய கோரிக்கைகள் மற்றும் அபிலாஷைகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் ஒரு வழிமுறையை வழங்குகிறது. Examples. Reorganization of states. Article 3 has been used to reorganize states, such as the creation of new states like Jharkhand, Chhattisgarh, and Uttarakhand.
மாநிலங்களை மறுசீரமைத்தல். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் உத்தரகண்ட் போன்ற புதிய மாநிலங்களை உருவாக்குவது போன்ற மாநிலங்களை மறுசீரமைக்க பிரிவு 3 பயன்படுத்தப்பட்டுள்ளது. Boundary adjustments. The provision has also been used to adjust state boundaries, ensuring more effective governance and administration. எல்லை சரிசெய்தல். மாநில எல்லைகளை சரிசெய்யவும் மிகவும் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தை உறுதி செய்யவும் இந்த விதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. Challenges. State autonomy. The centralized authority vested in Parliament can limit state autonomy and decision-making power. மாநில சுயாட்சி. பாராளுமன்றத்தில் உள்ள மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மாநில சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை மட்டுப்படுத்தலாம். Regional tensions. The reorganization of state boundaries can lead to regional tensions and conflicts. பிராந்திய பதட்டங்கள். மாநில எல்லைகளை மறுசீரமைப்பது பிராந்திய பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Conclusion. Article 3 of the Indian Constitution plays a crucial role in facilitating territorial reorganization and adapting the federal structure to changing circumstances. While it provides flexibility and promotes national integration, it also raises important questions about state autonomy and regional identity. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3 பிராந்திய மறுசீரமைப்பை எளிதாக்குவதிலும் கூட்டாட்சி கட்டமைப்பை மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நெகிழ்வுத்தன்மையை வழங்கி தேசிய ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் மாநில சுயாட்சி மற்றும் பிராந்திய அடையாளம் பற்றிய முக்கியமான கேள்விகளையும் எழுப்புகிறது. Explain the salient features of the Constitution 101st Amendment Act, 2016. Do you think it is efficacious enough to remove cascading effect of taxes and provide for common national market for goods and services? அரசியலமைப்பு 100 முதல் திருத்தம் சட்டம் 2016 இன் முக்கிய அம்சங்களை விளக்குங்கள். வரிகளின் அடுக்கு விளைவை நீக்கி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான பொதுவான தேசிய சந்தையை வழங்கும் அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? The Constitution 101st Amendment Act, 2016, introduced the Goods and Services Tax (GST) in India, revolutionizing the country's indirect tax structure. அரசியலமைப்பு 100 முதல் திருத்தம் சட்டம் 2016 இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி GST-ஐ அறிமுகப்படுத்தியது. இது நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பில் புரட்சியை ஏற்படுத்தியது. Key features. முக்கிய அம்சங்கள். Unified tax system. GST subsumes various indirect taxes like excise duty, service tax, and VAT into a single tax, streamlining the taxation system. ஒருங்கிணைந்த வரி முறை. கலால் வரி, சேவை வரி மற்றும் VAT போன்ற பல்வேறு மறைமுக வரிகளை GST ஒரே வரியாக இணைத்து வரிவிதிப்பு முறையை நெறிப்படுத்துகிறது. Dual GST structure. Both the central and state governments have the authority to levy and collect GST, with central GST CGST for intra-state transactions and state GST SGST for state-level transactions. இரட்டை GST அமைப்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் GST-ஐ விதிக்கவும் வசூலிக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளன. மாநிலங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளுக்கு மத்திய GST CGST மற்றும் மாநில அளவிலான பரிவர்த்தனைகளுக்கு மாநில GST SGST. Integrated GST IGST. The center levies and collects IGST for inter-state transactions, which is then divided between the center and states. ஒருங்கிணைந்த GST IGST. மத்திய அரசு மாநிலங்களுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளுக்கு IGST-ஐ விதிக்கவும் வசூலிக்கவும் செய்கிறது. பின்னர் அது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் பிரிக்கப்படுகிறது. GST Council. A joint body with representatives from the center and states, responsible for making recommendations on GST rates, exemptions, and administrative procedures. GST Council, GST விகிதங்கள், விலக்குகள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்கு பொறுப்பான மையம் மற்றும் மாநிலங்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கூட்டு அமைப்பு. Compensation to states. The amendment provides for compensation to states for revenue losses due to GST implementation for a period of 5 years. மாநிலங்களுக்கு இழப்பீடு.
இந்த திருத்தம் ஜிஎஸ்டி செயல்படுத்தலால் ஏற்படும் வருவாய் இழப்புகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதை வழங்குகிறது. Removal of cascading effect. By subsuming multiple taxes into a single GST, the amendment has reduced the tax phenomenon, making goods and services more competitive. வரிகளின் அடுக்கு விளைவை நீக்குவதிலும் பொதுவான தேசிய சந்தையை வழங்குவதிலும் அதன் செயல்திறனை பொறுத்தவரை ஜிஎஸ்டி பெரும்பாலும் வெற்றிகரமாக உள்ளது. அடுக்கு விளைவை நீக்குதல் பல வரிகளை ஒரே ஜிஎஸ்டியில் இணைப்பதன் மூலம் இந்த திருத்தம் வரி நிகழ்வை குறைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றியுள்ளது. Common National Market. GST has created a unified national market, eliminating regional tax barriers and facilitating the smooth flow of goods and services across states. பொதுவான தேசிய சந்தை ஜிஎஸ்டி ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்கியுள்ளது, பிராந்திய வரி தடைகளை நீக்குகிறது மற்றும் மாநிலங்கள் முழுவதும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் சீரான ஓட்டத்தை எளிதாக்குகிறது. Increased efficiency. The GST Council's recommendations have helped streamline tax rates and procedures, reducing complexity and increasing compliance. அதிகரித்த செயல்திறன். ஜிஎஸ்டி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி விகிதங்கள் மற்றும் நடைமுறைகளை சீராக்க உதவியுள்ளன, சிக்கலை குறைக்கின்றன மற்றும் இணக்கத்தை அதிகரிக்கின்றன. Continued cooperation between the center and states is crucial for the smooth functioning of GST. தொடர்ச்சியான ஒத்துழைப்பு ஜிஎஸ்டியின் சீரான செயல்பாட்டிற்கு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே முக்கியமானது. Addressing revenue losses. States' revenue losses need to be adequately addressed through compensation and other measures. வருவாய் இழப்புகளை நிவர்த்தி செய்தல், இழப்பீடு மற்றும் பிற நடவடிக்கைகள் மூலம் மாநிலங்களின் வருவாய் இழப்புகளை போதுமான அளவு நிவர்த்தி செய்ய வேண்டும். Simplifying procedures. Continuous simplification of GST procedures and rates is necessary to reduce compliance burdens and increase taxpayer satisfaction. நடைமுறைகளை எளிதாக்குதல், இணக்கச் சுமைகளை குறைக்கவும் வரி செலுத்துவோர் திருப்தியை அதிகரிக்கவும் ஜிஎஸ்டி நடைமுறைகள் மற்றும் விகிதங்களை தொடர்ந்து எளிமைப்படுத்துவது அவசியம். Overall, the Constitution 101st Amendment Act, 2016, has been a significant step towards creating a more efficient and unified tax system in India, promoting economic growth and development. ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு 101 திருத்தம் சட்டம் 2016 இந்தியாவில் மிகவும் திறமையான மற்றும் ஒருங்கிணைந்த வரி முறையை உருவாக்குவதற்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருந்து வருகிறது. Explain the significance of the 101 STONE Constitutional Amendment Act. To what extent does it reflect the accommodative spirit of federalism? 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்குங்கள். அது எந்த அளவிற்கு கூட்டாட்சியின் இணக்கமான உணர்வை பிரதிபலிக்கிறது? The 101 STONE Constitutional Amendment Act, 2016, introduced the Goods and Services Tax GST, a landmark reform in India's taxation system. This amendment has significant implications for the country's federal structure and economic policies. 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2016 இந்தியாவின் வரிவிதிப்பு முறையில் ஒரு முக்கிய சீர்திருத்தமான சரக்கு மற்றும் சேவை வரியை ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியது. இந்த திருத்தம் நாட்டின் கூட்டாட்சி அமைப்பு மற்றும் பொருளாதார கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளது. Significance of the 101 STONE Constitutional Amendment Act. 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் முக்கியத்துவம். Unified tax system. The GST replaces multiple indirect taxes, creating a unified tax system across the country. ஒருங்கிணைந்த வரி முறை. ஜிஎஸ்டி பல மறைமுக வரிகளை மாற்றுகிறது, நாடு முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த வரி முறையை உருவாக்குகிறது. Cooperative federalism. The amendment reflects a spirit of cooperative federalism, as it involves collaboration between the center and states in implementing the GST.
கூட்டுறவு கூட்டாட்சி செயல்படுத்துவதில் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை உள்ளடக்கியதால் இந்த திருத்தம் கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வை பிரதிபலிக்கிறது. GST Council. The establishment of the GST Council ensures that decisions on GST rates, exemptions, and other related matters are made through a collaborative process between the center and states. GST Council. GST Council-ஐ நிறுவுவது GST விகிதங்கள், விலக்குகள் மற்றும் பிற தொடர்புடைய விஷயங்களில் முடிவுகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டு செயல்முறை மூலம் எடுக்கப்படுவதை உறுதி செய்கிறது. Accommodative spirit of federalism கூட்டாட்சியின் இணக்கமான உணர்வு equal representation. The GST Council provides equal representation to all states, ensuring that their interests are taken into account in decision making. சமமான பிரதிநிதித்துவம். GST Council அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை வழங்குகிறது, முடிவெடுப்பதில் அவர்களின் நலன்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதை உறுதி செய்கிறது. Consensus-based decision making. The Council's decision-making process is based on consensus, which promotes cooperation and accommodation among states. ஒருமித்த கருத்து அடிப்படையிலான முடிவெடுத்தல். கவுன்சிலின் முடிவெடுக்கும் செயல்முறை ஒருமித்த கருத்தை அடிப்படையாகக் கொண்டது, இது மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு மற்றும் இணக்கத்தை ஊக்குவிக்கிறது. Compensation to states. The amendment provides for compensation to states for revenue losses due to GST implementation, demonstrating a commitment to accommodating the concerns of states. மாநிலங்களுக்கு இழப்பீடு. GST செயல்படுத்தலால் ஏற்படும் வருவாய் இழப்புகளுக்கு மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க இந்த திருத்தம் உதவுகிறது, இது மாநிலங்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதில் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது. Impact on federalism கூட்டாட்சியின் மீதான விளைவு. Strengthening federalism. The 101 STONE Constitutional Amendment Act strengthens federalism by promoting cooperation and collaboration between the center and states. கூட்டாட்சியை வலுப்படுத்துதல். 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் கூட்டாட்சியை வலுப்படுத்துகிறது. Improved taxation system. The GST has improved the taxation system, reducing complexities and increasing efficiency. மேம்படுத்தப்பட்ட வரிவிதிப்பு முறை. GST வரிவிதிப்பு முறையை மேம்படுத்தியுள்ளது, சிக்கல்களை குறைத்து செயல்திறனை அதிகரித்துள்ளது. Economic growth. The amendment has contributed to economic growth by creating a more favorable business environment and increasing tax revenues. பொருளாதார வளர்ச்சி. இந்த திருத்தம் மிகவும் சாதகமான வணிகச் சூழலை உருவாக்குவதன் மூலமும் வரி வருவாயை அதிகரிப்பதன் மூலமும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. Conclusion. The 101 STONE Constitutional Amendment Act reflects the accommodative spirit of federalism by promoting cooperation and collaboration between the center and states. The establishment of the GST Council and the provision for compensation to states demonstrate a commitment to accommodating the concerns of states and promoting federalism. 101வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மையத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் கூட்டாட்சியின் இணக்கமான உணர்வை பிரதிபலிக்கிறது. GST கவுன்சில் நிறுவப்பட்டதும் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான ஏற்பாடும் மாநிலங்களின் கவலைகளை பூர்த்தி செய்வதற்கும் கூட்டாட்சியை ஊக்குவிப்பதற்கும் ஒரு உறுதிப்பாட்டை நிரூபிக்கின்றன. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.